Hi friends, welcome to Laika TNPC. இந்த வீடியோவில் RS அகர்வால் புக்கில் இருந்து டிஎன்பிசியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் ப்ளஸ் RS அகர்வால் புக்கில் இருந்து இந்த வருஷம் எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி மேக்ஸை பார்த்து பயப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் நம்மளோட சேனலில் இந்த சீரீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ஸை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்ல, நம்மளோட சேனலில் லைன் பை லைனாக தெளிவாக பொறுமையாக சொல்லித்தரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, 2x plus 3y equal to 34 மற்றும் x plus y divided by y equal to 13 divided by 8 எனில் 5y plus 7x ஓட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த சம்மு நம்ம போடணுன்னா ஃபஸ்ட்டு எக்ஸோட வேலையும் ஒய்யோட வேலையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம இங்கே ஒரு சமன்பாடு கொடுத்துட்டாங்க. இந்த சமன்பாடுக்கு இந்த சமன்பாடை நம்ம வந்து மாற்றணும். ஓகேங்களா? அந்த மாற்றி நம்ம போடுறதுக்கு டைம் வந்து நம்மளுக்கு கன்சியூம் ஆகாது. அதனால தான் நம்ம இந்த வீடியோவில் ஷார்ட்கட் பார்த்துடலாம். இப்போ இந்த சமன்பாடை பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை ஒய் இன்ட்டு 13 டிவைடட் பை 8. இங்கே பாருங்கள், ஒய்க்கு நேராக 8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் ஒய்யோட மதிப்பு 8ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இங்கே எனக்கு மேலே எக்ஸ் ப்ளஸ் ஒய் 13ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நான் எழுதிக்கிறேன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து 13ன்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி எனக்கு வந்து ஒய்யோட வேல்யூ தெரியும் 8ன்ட்டு. அதனால் அந்த 8 வந்து நான் இங்கே ஒய் இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போது எக்ஸு ப்ளஸ்ஸு 8 ஈக்குவல் டு 13. எனக்கு இப்போ எக்ஸோட வேல்யூ தான் தெரியும். அப்போது இந்த ப்ளஸ் 8 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்து மைனஸ் 8ஆக மாறும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 13 மைனஸ் 8. அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிடும்? 5ன்னு கிடச்சிடும். இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூயும் கிடச்சாச்சு, ஒய்யோட வேல்யூயும் கிடச்சாச்சு. நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? 5y ப்ளஸ் 7x இதை தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஆல்ரெடி ஒய்யோட வேல்யூ என்னது? 8. அப்போது 5 இன்ட்டு 8 ப்ளஸ் 7, எக்ஸோட வேல்யூ 5 இன்ட்டு 5. இப்போ நம்ம இதை பெருக்கணும்னா 8 40 ப்ளஸ் 7 5 35. அப்போ இதோட ஆன்சர் 75. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 75. இப்போது செகண்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த செகண்ட் கொஸ்டின் வந்து ஆல்ரெடி டிஎன்பிசியில் குரூப் 4 கேட்டு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் பார்த்துடலாம். கூட்டு வட்டி முறையில் ஒரு தொகையானது 2 ஆண்டுகளில் ரூ 4500ஆகவும் 4 ஆண்டுகளில் ரூபாய் 6750ஆகவும் கிடைக்கிறது எனில் அந்த தொகை என்ன? இப்போ இந்த சம்மு நம்ம பார்த்தோன்னே ஃபார்முலா வச்சு போடுற மெத்தட் தான் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? இப்போ இந்த சம்மு நம்ம ஃபார்முலா வச்சு போடுறது கிடையாது, ஷார்ட்கட்டில் போட போகிறோம். ஃபார்முலா வச்சு நம்ம எப்படி போடுவோம்னா 6750 டிவைடட் பை 4500. இப்போ 4 இயர்ஸ்னால் 4 இயர்ஸ்க்கான ஃபார்முலா நம்ம போடுவோம். 1 + r டிவைடட் பை 100 power 4 divided by p to 1 + r divided by 100 power 2. இப்போ இந்த pக்கு இந்த p கேன்சல் ஆகிடுச்சு, இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா மிச்சிங்க 2 இருக்கும். இப்போ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிட்டு இந்த மாதிரி ஸ்டெப்பை தான் நம்ம போடுவோம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டெப்பு போட்டுறதில்ல, ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்டெப் போட்டோம்னா டைம் நம்மளுக்கு அதிகமாகும். அதனால தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷார்ட்கட்டில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து தேவையில்ல, நம்ம இந்த கேள்விக்கான ஒரு ஷார்ட்கட் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இந்த ஷார்ட்கட் வந்து எல்லா சம்முக்குமே நம்ம யூஸ் ஆகும். இங்கே வந்து 4 இயர்ஸோ இல்லை 6 இயர்ஸோ கேட்டு இங்கே தொகைகள் வேறு மாற்றி கொடுத்தாலுமே இந்த ஷார்ட்கட் வந்து 100% யூஸ் ஆகும். ஓகேங்களா? இதுக்கு வந்து ஒரு சின்ன ஃபார்முலா, அதாவது f² டிவைடட் பை s. இது வந்து ஃபார்முலா நம்ம சொல்ல முடியாது. f² என்பது ஃபஸ்ட்டு வேல்யூ, அதாவது ஃபஸ்ட்டு தொகை ஸ்கொயர் டிவைடட் பை செகண்டு தொகை. இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். f² என்னது? ஃபஸ்ட்டு தொகைன்னு சொன்னீங்களா? அப்போது 4500 ஸ்கொயருன்றனால நான் 2 டைம் எழுதிக்கிறேன். 4500 டிவைடட் பை செகண்டு தொகை வந்து 6750. இது கேன்சல் பண்ணாமல் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இப்போது கேன்சல் பண்ணலாம். 0க்கு 0 கேன்சல். நான் வந்து 5ஆம் வாய்ப்பால் அடித்து பார்க்குறேன். 1 5 5 மிச்சம் 1, 3 5 15 2 5 25. இங்கே மேலே வந்து 9 5 45 0. திரும்ப 5ஆம் வாய்ப்பால் அடித்து பார்க்குறேன். 2 5 10 மிச்சம் இங்கே 3 7 5 35. இங்கே வந்து
ஓரஞ்சு 5, மிச்சம் ஒரு 4, 8 5 40. இப்போ இதை வந்து நான் காமனாக 9ஆம் வாய்ப்பால் டிவைட் ஆகும், அதனால 9ஆம் வாய்ப்பால் டிவைட் பண்ணிக்கிறேன். 3 9 27, 2 9 18. இப்போது இங்கே 3 இருக்குது, இங்கே 45 இருக்குது, டிவைட் ஆகுமா? அப்போது 3ஆம் வாய்ப்பால் டிவைட் பண்ணிக்கலாம். 1 3 3, 1 3 3, இங்கே ஒரு 1, 5 15, 0 0. மிச்சம் நம்மளுக்கு இருக்கிறது 1500 × 2. இந்த 2 நம்ம பெருக்கினா நம்மளுக்கு தொகை கிடைச்சிடும். இப்போது நம்ம பெருக்கினா 3000. அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் அந்த தொகை என்பது 3000. ஓகேங்களா? இந்த ஷார்ட்கட் வந்து கூட்டு வட்டிக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும், தனி வட்டிக்கு யூஸ் ஆகாது. கூட்டு வட்டியில் அங்கே 4 years 6 yearsன்னு கொடுத்துட்டு இங்கே தொகைகள் மாறி மாறி கொடுத்துருந்தா இந்த ஷார்ட்கட் வந்து 100% யூஸ் ஆகும். யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் யூஸ் ஆகிற மாதிரி நம்ம ஷார்ட்கட் போட்டோம்னா ஷார்ட்கட்டே கிடையாது. எல்லா கொஸ்டினுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஷார்ட்கட் போட்டால் தான் அதுதான் ஷார்ட்கட். இந்த வீடியோவில் நம்ம வந்து அந்த மாதிரி தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஷார்ட்கட்லாம் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஷார்ட்கட் தான் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சம், இது வந்து ஒரு மென்சுரேஷன் கொஸ்டின் தான். ஓகேங்களா? மென்சுரேஷனை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். ஃபார்முலா இல்லாமல் மென்சுரேஷன் நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் பார்த்துக்கலாம். 704 சதுர சென்டிமீட்டர் மொத்த புறப்பரப்பு கொண்ட ஒரு கூம்பின் ஆரம் 7 சென்டிமீட்டர் எனில் சாய் உயரம் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கூம்பின் மொத்த புறப்பரப்போட ஃபார்முலா தெரியணும். கூம்பினோட மொத்த புறப்பரப்போட ஃபார்முலா தெரியணும். மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா என்னன்னா /r ப்ராக்கெட் L + R. இதுதான் வந்து கூம்பின் மொத்த புறப்பரப்போட ஃபார்முலா. இதை தான் நம்மளுக்கு 704ன்னு கொடுத்துட்டாங்களா? இப்போ இது கூட நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பையோட வேல்யூ என்னது? 22 / 7. இங்கே ஆரோட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க? 7 சென்டிமீட்டர். இங்கே ஆறு வந்து நம்மளுக்கு 7ன்னு கிடைச்சாச்சு. அப்போது L + 7 மொத்த புறப்பரப்பு தான் நம்மளுக்கு 704ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். 7க்கு 7 கேன்சல். இப்போது இங்கே வந்து 11ஆம் வாய்ப்பால் அடிக்கலாம். 2 11 22, இங்கே 6 11 66, மிச்சம் ஒரு 4, 4 11 44. மிச்சம் 2ஆம் வாய்ப்பால் அடிச்சு பார்க்கலாம். 1 2 2, 3 2 6, 2 2 4. நம்மளுக்கு மீதி இருக்கிறது L + A = 32. நம்மளுக்கு இப்போ என்ன கேட்குறாங்கன்னா சாய் உயரம், அதாவது எல்லை தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போது நம்ம எல்லை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு 32 இந்த +7 இருக்கிறது இந்த பக்கம் வந்தால் -7 மாறிடும். மாறிடுச்சு. நம்மளுக்கு எல்லோட வேல்யூ 25. அப்போ கூம்பின் சாய் உயரம் என்னன்னா 25. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது 4வது கேள்வி. இந்த 4வது கேள்வியுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இப்போ கேள்விக்குள்ள போகலாம். 4வது கேள்வி, 108 மற்றும் 234 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை 23x - 51 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு காண்க. இது ஒன்றும் இல்லை, அதாவது மீப்பெரு பொது வகுத்தி, அதாவது HCF தான் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இது மாதிரி கொடுத்துட்டு எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பருக்கு HCF என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். 108 234 இதுக்கு வந்து HCF கண்டுபிடிச்சிடலாம். நான் 3 நாள் பார்க்குறேன். 3 9, மிச்சம் 1, 6 18, இங்கே 7 21, மிச்சம் 2, 8 24. திரும்ப நான் 3ஆம் வாய்ப்பாளை போட்டு பார்க்குறேன். 1 3 3, 2 6, 2 6, மிச்சம் 1, 6 18. இதுக்கப்புறம் காமனாக 3ஆம் வாய்ப்பால் ரெண்டுமே டிவைட் ஆகிறேன், அதனால் வந்து 2ஆம் வாய்ப்பால் எடுத்துக்கிறேன். 6 2 12, 1 2 3 2 6. இப்போ வந்து இப்போ HCF என்னான்னு பார்த்துடலாம். 3 9, 9 2 18. அப்போது எனக்கு HCF என்பது 18ன்னு கிடைச்சாச்சு. ஓகேங்களா? இதை போய் நம்ம இது கூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போது 23x - 51 இதோட வேல்யூ தான் எனக்கு 18. ஓகேங்களா? அடுத்தது 23x இந்த -51 ஈக்குவல் டு அந்த பக்கம் போனால் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போது 18 + 51. அப்போது 23x இதை கூட்டினா
9. எனக்கு எக்ஸோட வேல்யூ தான் தெரியணும். இங்கே பெருக்கலாக இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு எந்த பக்கம் போனால் வகுத்தலாக மாறிடும். அதனால் எக்ஸு 69 டிவைடட் பை 23 கேன்சல் பண்ணோம்னா 3. அப்போது எனக்கு எக்ஸோட வேல்யூ என்னதுன்னா 3. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 3. இப்போ அடுத்ததாக பார்க்கும்போது இதுவும் ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? 5வது கேள்வி. இரு எண்களின் கூடுதல் மதிப்பு 45. அவ்விரு எண்களின் வித்தியாசமானது கூடுதல் மதிப்பின் 9ல் 1 பங்கு மடங்கு எனில் அவ்விரு எண்களின் மீப்போமா காண்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போது இது பார்த்துக்கலாம். இரு எண்களின் கூடுதல் நான் வந்து a + bன்னு எடுத்துக்கிறேன். a + b எவ்வளோனா 45. அடுத்தது அவ்விரு எண்களின் வித்தியாசம்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதை நான் வந்து a - bன்னு எடுத்துக்கிறேன். அது வந்து கூடுதல் மதிப்பின் 9ல் 1 பங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போது கூடுதல் மதிப்புன்னு என்னது? இதுதான் a + b. அப்போது 45ல் 9ல் 1 மடங்கு தான் a - bன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 9 9 9 45. அப்போ எனக்கு a - bயும் கிடைச்சாச்சு. a - b எவ்வளோனா 5. ஓகே. இப்போ இரு எண்களின் கூடுதல் மதிப்பு 45ன்னு கொடுத்துட்டாங்க. அதை வந்து நான் a + bன்னு எடுத்துக்கிறேன். a + b எனக்கு 45ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது அவ்விரு எண்களின் வித்தியாசம்னு சொல்லிட்டாங்க. அதை நான் a - bன்னு எடுத்துக்கிறேன். அது வந்து கூடுதல் மதிப்பின் 9ல் 1 பங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கூடுதல் மதிப்புனா எவ்வளோ? 45. அந்த 45ல் 9ல் 1 பங்குன்னு சொல்லிட்டாங்களா? அப்போ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 9 9 9 45. அப்போது எனக்கு a - bயோட வேல்யூவும் கிடைச்சாச்சு. a - bயோட வேல்யூ 5ன்னு சொல்லிட்டாங்களா? இப்போ அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா அவ்விரு எண்களின் மீப்போமா என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ தனித்தனியாக தெரியணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இது சமன்பாடு 1ன்னு வச்சுக்கோங்க. இது சமன்பாடு 2. இது ரெண்டையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். a + b இதோட வேல்யூ 45. அடுத்தது a - b இதோட வேல்யூ 5. இது ரெண்டையும் நம்ம கழிக்கலாம். ஓகேங்களா? இப்போது ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு இந்த மாதிரி ஈக்குவல் போட்டு நம்ம கழிக்கலாம். இப்போ 2 2 அப்போது 2a நம்மளுக்கு கிடைச்சிடும். ப்ளஸ் பிக்கும் மைனஸ் பிக்கும் கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? இங்கே கூட்டல். அப்போது 50. இது நம்ம கேன்சல் பண்ணோம்னா 1 2 2 25. அப்போது எனக்கு ஏவோட வேல்யூ 25ன்னு கிடைச்சாச்சு. இப்போ இதே மாதிரி நான் பியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். இப்போது இந்த சமன்பாடு 1ல் ஏவை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எனக்கு ஏவோட வேல்யூ என்னது? 25 ப்ளஸ் பி தான் எனக்கு தெரியணும். அப்போது பி அப்படியே போட்டு 45 அதை அப்படியே போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ எனக்கு பியோட வேல்யூ தான் தெரியணும். பியை வச்சுக்கிட்டு இந்த 25 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் மைனஸ் ஆயிரும். அப்படி மைனஸ் ஆனோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 20 கிடைக்கும். அப்போ எனக்கு பியோட வேல்யூ 20ன்னு கிடைச்சாச்சு. இவங்க என்ன கேட்குறாங்க? மீப்போமா, அதாவது எல்சிஎம் தான் கேட்குறாங்க. இந்த இரு எண்களினோட எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. எல்சிஎம் எப்படி கண்டுபிடிப்போம்? 25 20 1 வர வரைக்கும் நம்ம வந்து இதை எல்சிஎம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ நான் வந்து 5ஆல் எடுக்கிறேன். 5 25 4 5 20. திரும்பவும் 5ஆல் எடுக்கிறேன். 1 5 5 இங்கே 4. இங்கே 4ஆல் எடுத்தோன்னா இங்கே கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? அப்போது 5 25 25 × 4 நான் பண்ணனா எனக்கு எல்சிஎம் எவ்வளோ கிடைக்குன்னா 100ன்னு கிடைக்கும். அப்போது அவ்விரு எண்களின் மீப்போமா என்னன்னா 100. இதுதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருந்து கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதே மாதிரி நம்மளோட சேனலில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் அப்லோட் பண்ண போகிறோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.